ஒத்துக்கிட்டீங்க, நாங்க தப்பா பேசினா எங்களை கண்டீங்க. நீங்களே எங்களை தப்பா பேசினா நாங்க என்ன கத்து? யார் அதை எழுதுனாங்களோ நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிடும். சரி, அப்ப நானும் முட்டி போடுறேன். டேய் சொல்லுடா, மேம் தான் முட்டி போட்டு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மஞ்சரி வெல் பிளேட் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரொஃபசர்ஸை அவுட் பண்ணுறதுக்காக முத்து போட்ட பாலை அப்படியே தூக்கி சிக்ஸர் அடிச்சிட்டாங்க மஞ்சரி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஸ்டாஃப் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் எங்களை கண்டிங்க, நீங்களே வந்துட்டு தப்பாக பேசினா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்தாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மஞ்சரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல உள்ள விஷால் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சுல, ஸோ அதை யார் எழுதுனாங்க அப்படின்றத ஒத்துக்குங்க, சிம்பிள், இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருமே ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. உடனே மஞ்சரியும் முட்டி போட்டாங்க. ஆக்சுவலாக டீச்சராக அவங்களுமே வந்துட்டு முட்டி போட்டாங்க. சரி, நீங்களும் யாருன்னு சொல்கிற வரைக்கும் நானும் வந்துட்டு முட்டி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் யாருன்னு சொல்லிட்டா பனிஷ்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து என்ன சொல்கிறாருன்னா, டே ஒத்துக்கோங்கடா, பாடுறா டீச்சர்லாம் முட்டி போட்டிருக்காங்க, யார் எழுதுனாங்களோ பனிஷ்மெண்ட்டு கூட இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியும் யார் எழுதுனாங்க அப்படின்றத வந்துட்டு யாரும் சொல்கிற மாதிரி கிடையாது. ஸோ இதனால் வந்துட்டு இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பிக்காக போயிட்டுருக்கு, பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஸோ யார் எழுதுனாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.